நம்ம வீட்டில் இட்லி மிச்சமாயிட்டா கவலையப்படாதீங்கங்க. இட்லி உப்புமா செஞ்சிடலாங்க ஈஸியாக. இட்லி உப்புமா பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன்னா சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். சரியா? இட்லியை நல்லா அப்படியே உதுத்து எடுத்துக்கோங்க. உதுக்கிறது ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 வெங்காயம் தனியாக நறுக்கிக்கோங்க. 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுக்கோங்க. 2 கருவேப்பிலை கொத்தை உருவி வச்சுக்கோங்க. கடாயை அப்படியே காய வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போதும். சரியா? நிறைய எண்ணெய் தேவையில்லை. எதுக்குமே ஆயில் நிறையா சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆயில் நிறைய சேர்த்தா ஆயிலை குறைக்கணும்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஆயில் எதுக்குமே நிறைய சேர்க்கக்கூடாது. போட்டு உப்பு தேவையில்லைங்க. ஏன்னா இட்லி மாவில் நம்ம உப்பு போடுறதுனால இட்லியில் உப்பு இருக்கும். அதனால் நல்லா வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் வதங்கினோன்னே ஊற்றி வச்சுருக்க இட்லி அது கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 பல் தேங்காயை மிக்சியில் திரித்து வச்சுக்கோங்க. திருவுறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி நம்ம கீரை திரித்து வச்சுக்கிட்டு இப்படி போட்டுக்கலாம். சுகர் வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். வாழைப்பழத்தோட இட்லி